ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. சாதாரணமாக காங்கிரஸும் பாஜகவும் ஒரே அணியில் வரமாட்டாங்க. ஆனால் ஒற்றுமையாக எலியும் பூனையுமாக இருந்தவர்கள் ஒரே அணியில் அணி திரண்டிருக்கிறார்கள். எந்த மாநிலத்தில்? கர்நாடகாவில். யாருக்கு எதிராக? திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எதிராக. சரி, என்ன நடந்தது? இவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறதுன்னா, கர்நாடகத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸோட கன்னட அமைப்பும் இணைந்து கொண்டார்கள், போராட்டமெல்லாம் நடத்தி வருகிறார்கள் திரு கமல்ஹாசனுக்கு எதிராக. அது மட்டும் இல்லை, அங்கே பாஜகவில் ஒருவர் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, திரு கமல்ஹாசன் அவர்களுடைய படங்களை கர்நாடகாவில் திரையிட அரசு அனுமதிக்கக்கூடாது என்றும் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க? சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசினார். அதை முதலில் பார்த்து விடுவோம். புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷ்யம், அதாவது கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று சொன்னதை இவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். வரலாறு தெரியாமல் பேசுகிறார் இவர் என்று சொல்லி இவருடைய படத்தை திரையிடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் கடுமையான போராட்டத்தை முன்வைத்து அவர்கள் அந்த கோரிக்கையை எடுத்துச் சொல்கின்றனர். தக் லைஃப் திரைப்படம் திரு கமல்ஹாசன் அவர்கள் நடித்து மட்டுமில்லை, அவருடைய நிறுவனம் தான் அதை தயாரித்திருக்கிறது. திரு மணிரத்னம் நிறுவனமான மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயண்ட், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. ஜூன் 5 இது வெளியாகவிருக்கிறது. மற்ற மொழிகள்லையும் வெளியாகிறது. மலையாளம் மற்றும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இது போன்ற இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கர்நாடகாவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது கன்னட அமைப்பு. இன்று கேரளாவில் கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்படம் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். அதில் ஒரு கேள்வி முன்வைக்குது. நீங்கள் பேசினது சர்ச்சையாக இருக்கிறது, நீங்கள் இப்போ மாநிலங்களவை எம்பியாக வருகிறீங்க, நீங்கள் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாகிடுச்சு, போராட்டம்லாம் செஞ்சிட்ருக்காங்க, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு கமல்ஹாசன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியது உங்கள் பார்வைக்கு. See, they are confusing the issue. I think what I said was said out of love and with a lot of historians have taught me language history, and that I didn't mean anything. And let me tell you, Tamil Nadu is a place which has been open. I don't say that there's no other state like that, but very rare state where a Menon has been our chief minister. A Reddy has been our chief minister. A Tamilan has been chief minister. Then a Kannadiga Iyengar has been our chief minister from Mandya. திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசுவது கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று சமீபத்தில் கூறிய கருத்து தொடர்பாக அவரிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது. திரு கமல்ஹாசன் கூறியது, நான் சொன்னது அன்பினால் சொல்லப்பட்டது. பல வரலாற்று ஆசிரியர்கள் எனக்கு மொழி வரலாற்றை கற்றுக் கொடுத்துள்ளனர், நான் எதையும் அர்த்தப்படுத்தவில்லை. தமிழ்நாடு என்பது ஒரு மேனன் நமது முதலமைச்சராகவும், ஒரு ரெட்டி நமது முதலமைச்சராகவும், ஒரு தமிழர் நமது முதலமைச்சராகவும், ஒரு கன்னட ஐயங்கார் நமது முதலமைச்சராகவும் இருந்த மாநிலம். அரசியல்வாதிகள் மொழியை பற்றி பேச தகுதியற்றவர்கள், நான் உள்பட அவர்களுக்கு அதை பற்றி பேச தகுதியில்லை. இந்த மிக ஆழமான விவாதங்கள் அனைத்தையும் வரலாற்றாசிரியர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மொழி நிபுணர்களிடம் விட்டுவிடுவோம் என்று பேசியிருக்கிறார். அவர் பேசியதை தொடர்ந்து பார்ப்போம். Like my father, elder brother, whatever you call it, we are a family, and so are the languages. If you look at it from the northern point of view, yes, what they say according to them is right. If you look at it from Tenkumari, then what I say is right. There's a third angle to it. That's what I said, the scholars and language experts.
they will say they both are right, but they must decide where they want to belong, with their family or the languages that came from the north. That's up to you. It's a democratic country. This is not an answer, this is an explanation. Love will never apologize. Thank you. திரு கமல்ஹாசன் என்ன சொல்றாருன்னா, விளக்கம் கொடுத்துட்டேன், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய தரப்புல இருந்து பார்த்தா நான் சொன்னது கரெக்டு, அவங்க தரப்புல இருந்து பார்த்தா அவங்க சொன்னது கரெக்டு. மொழி வல்லுநர்களை கேட்டால் இருவர் சொன்னதும் கரெக்டுன்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, இதை இப்படியே விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். திரு கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக அடுத்த மாதம் பதவியேற்க இருக்கார். தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா சீட்டுகளுக்கான தேர்தல் நடைபெறும். திமுக சார்பாக 4 பேரும், அதிமுக சார்பாக 2 பேரும் தேர்வு செய்யப்படுவார்கள். திமுக அந்த 4 பேரில் 3 பேர் யார் என்று அறிவித்துவிட்டு ஒரு சீட்டை நாங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்துட்றோம், ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பியாக அடுத்த மாதம் தேர்வாகிறார். அந்த கேள்வியும் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, நீங்கள் என்ன போய் பேச போகிறீங்க அங்கன்னு சொல்லிட்டு, நான் மக்கள் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிறகு இந்த கேள்விக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.